ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்களுக்கு நல்ல சுகம் பலன் தந்திருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறிப்பாக 16, 17 அதிகாரங்களை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னமும் வழி நடத்துதலும் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை ஆண்டவரை விளங்கிக் கொள்ள கிருபத்தாரும், அதே சமயத்துல ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்து அதை ஏற்றுக்கொள்ளவும் அது கொடுக்கிற ஆலோசனைகளையும் ஆண்டவரே எச்சரிப்புகளையும் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நேர்கிருபத்தாரும். இப்பவும் வர தடைப்பட்டிருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரும் சுவாமி. இந்த முக்கியமான அத்தியாயங்களை நாங்க ஒருவேளை ஒவ்வொரு தேசத்துக்கான பாரங்களாய் நாங்க பார்க்கும்போது அது எங்களுக்கும் தனிப்பட்ட மனிதருக்குமான எச்சரிப்புகளாய் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. எங்களிலும் கூட அவ்விதமான காரியங்கள் காணப்படும் போது கர்த்தர்கள் கொடுக்கிற எச்சரிப்பாய் ஏற்றுக்கொண்டு நாங்க எங்களை சீர்திருத்தி கொள்ள எங்களுக்கு நீர் கொடுக்கிற தருணங்களா இதை மாற்ற உண்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. நீர் முன்னின்று வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, நம்ம proceed. கடந்த வாரத்துல நாம இந்த 16ஆம் அதிகாரத்துல 10 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். கடந்த வாரத்திலையும் நம்ம 10 வசனங்களை பார்த்தோம். 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் எதை முன்குறிக்கிறது என்று பார்த்தோமானால், மோவாப் தேசத்திற்கான எச்சரிப்பாகவும் அல்லது மோவாப் தேசத்தின் வாரமாகவும் அதை குறித்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். மோவாப் தேசம், இந்த மோவாப் தேசம் வேதத்திலே எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் கடந்த வாரத்திலேயே பார்த்தோம். அந்த மோவாப் தேசத்தின் ஆரிஜின், அது எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காய் உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய வரலாற்றை அறிந்து கொண்டோம். அந்த ஜனங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். பார்க்க போனால் அது ஒரு சாபமான ஒரு தேசம், சாபத்தினால் உருவாக்கப்பட்ட தேசம், தவறான முறையில் உருவாக்கப்பட்ட சந்ததியார். ஆனாலும் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கும் வாய்ப்பு தருகிறார். அவர்களும் திருந்தவும், அவர்களும் தன்மண்டை வரவும், தம்மை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர் வாய்ப்புகளை தருவதை நாம் கடந்த அதிகாரத்துல பார்த்தோம். இந்த 10ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஏசாயா அந்த மோவாப் தேசத்திற்கான எச்சரிப்பை, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் போது அவருக்கு அதை சொல்லுவதற்கே வருத்தமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு எப்படி அது பாதிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி விவரித்து சொல்லுகிறார். அதாவது அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், அவர்களுடைய செலிப்ரேஷன்ஸ், அவர்களுடைய சந்தோஷம் இதெல்லாமே எடுக்கப்பட்டு விடும் என்பதை அந்த வசனங்களிலே சொல்றாரு. அது சொல்றதுக்கு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அவரே ஒரு துக்க முகத்தோடு, ஒரு துக்க ஓசையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவருடைய மனம் இருப்பதாக அவர் சொல்வதை நாம் அந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல பார்த்தோம். இப்ப 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது
அந்த மோவாபி நிமித்தம் என் குடல்களும் கிராரேசு நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்திலை போல் துடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த டாயிங் 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 அந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட நம்ம இதுல இந்த சாரங்கின்னு சொல்லுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மியூசிக் கேட்டாலே தெரிஞ்சிடும் யாரோ இறந்துருக்குறாங்க முக்கியமானவங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அவருடைய அவயவங்கள் எல்லாம் கூட அந்த அளவுக்கு அந்த துக்கத்தை அனுபவிக்க முடிகிறது என்று சொல்லி அவர் சொல்றார். ஏன்னா வரக்கூடிய நியாய தீர்ப்பு, வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகள் மிகவும் பெரிதா இருக்குங்கிறதுனால அவர் அப்படியாய் அவர் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த மோவாபு என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவான்னா, ஏன்னா மோவாபு வந்து ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமா இருந்தாலும் அவங்க மிகவும் பெருமையுள்ள ஜனங்கள். அதனால அவர்களுக்கு கடவுளை பற்றிய அதிக எண்ணமே வராது. ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் அவங்க கடவுள் அவங்க கடவுளை தரிசிக்க இவனுடைய பெரிய தவறு என்னன்னா, இந்த ஜனங்கள் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரண்டை திரும்பாமல் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய சொந்த விக்கிரகங்களை நாடி போவதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த ஜனங்களை பற்றி கொடுத்துக்கிற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய செல்வத்தையும் அவங்களுடைய தொழிலையும் அவர்களுக்கு வருகிற இருக்கக்கூடிய வருமானம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, அவைகளிலே அவர்கள் அதிகமாக அதை நம்பி இருந்தார்கள். இதெல்லாம் கொடுத்தவர் கர்த்தர் என்பதை அவர்கள் நினைக்கவே இல்லை. அவங்க ஒன்னா அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா தங்களுடைய சுய செல்வத்துல செல்வாக்குல, ரெண்டாவது அறிவுல, அவங்களுடைய புத்திசாலித்தனத்துல அவர்கள் அதிகமாய் நம்பினவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் இவன் பரிசுத்த ஸ்தானத்துல போய் பிரவேசித்தாலும் அனுகூலப்பட மாட்டான் அப்படின்னு அவரை அந்த ஜனங்களை குறித்து ஏசாயா சொல்வதாக நாம் பார்க்கிறோம். they turn to the wrong places. இதுதான் முதல்ல இருந்தே இருந்த தவறு. ஆதாமை நோக்கி கர்த்தர் கேட்கிற காரியம் என்னன்னா, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய், நீ எங்கே போனாய்? அதுதான் அவருடைய முதல் கேள்வி. ஏன்னா நம்ம பிரச்சனை வர்றப்போ நாம எங்க போறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்க. அன்னாள் வந்து செய்த காரியம் என்ன? அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது, அவ்வளவு மனக்லேசத்தோடு இருந்தாங்க. அவர்கள் அவ்வளவு கவலைப்பட்டு அதற்கு ஒரு வழி கிடைக்காதான்னு இருந்த ஒரு சூழ்நிலையில அன்னாள் என்ன செய்தாள்? ஆலயத்துக்கு ஓடினார். ஆலயத்துல போய் தன் பிரச்சனைய சொன்னார். இப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டவரை பின்பற்றின ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்புறத நம்ம பாக்குறோம். பிரச்சனை நெருக்கத்துல நேரத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில இப்ப யோசுவா வந்து ஒரு சிறந்த தலைவனா இருந்ததற்கு காரணம், அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திலேயே, அதாவது ஆண்டவருடைய பிரசனத்திலேயே இருந்த ஒரு மனிதன். நெகேமியாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. நெகேமியா செய்திய கேட்டான், கலங்கி போனான். ஆனா அவன் உடனே என்ன செஞ்சான்னா, உபவாசித்து ஜெபித்தான். யோசபாத்துக்கு 3 பக்கம் நெருக்கம் வந்துச்சு. ஆனா அவனும் என்ன செஞ்சான், ஆண்டவரை நோக்கி கதறினான். அவன் அப்பா எப்படி அவர் ஒரு பிரச்சனை அப்ப கதறினாரோ, அதே போல இவனும் தன்னுடைய பிரச்சனை நேரத்துல கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா அவர் தனக்கு வந்த செய்தியை கொண்டு போய் ஆலயத்துல வைத்து கதறுகிறார். ஏசாயா இவரே இந்த தீர்க்கதரிசியை என்ன செய்தார்? அவருக்கு நெருங்கின நண்பனாகிய உசியா மரணம் அடைந்த உடனே, ஐயோ இனி தேசத்துக்கு யார் ராஜாவா இருக்க போறாங்க, எப்படி ஒரு இந்த தேசம் நடத்தப்படும் அப்படிங்கிற கவலையில ஆலயத்துக்கு போனார். சோ நம்ம யாரை தேடி பிரச்சனை நேரங்கள்ல to whom do we turn for guidance, to whom do we turn for help? We can never get any help from
எனி அதர் சோர்ஸ் எக்ஸப்ட் அவர் லார்ட். நமக்கு ஒத்தாசை வந்து பர்வதத்திலிருந்து தான் வரும். பர்வதம்னு சொல்லும்போது மலையம் குறிக்கிறது இல்ல. பர்வதத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற நம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் நமக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். சோ நம்ம எப்பவுமே அவருக்கு திரும்பி அவரிடத்துல போய் நாம நம்முடைய ஹெல்ப்ப தேடணும். இவங்க இந்த மோவா பீப்புள் தே வென்ட் ஃபார் டு த ராங் பிளேசஸ் ஃபார் ஆக்சஸ். இன்னைக்கு நாம கொஞ்சம் நாமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்முடைய பிரச்சனை நேரங்கள்ல, நமக்கு இருக்கிற சங்கடமான சமயங்கள்ல நம் யாரை நோக்கி ஓடுகிறோம் என்பதை நாம் யோசிக்கணும். இதே ஆட்டிடியூட தான் எருசலேம் ஜனங்கள் அன்றைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அந்த மக்களும் இப்படிப்பட்ட மக்களாய் ஜனங்களாய் இருந்தார்கள் என்பதை இயேசு கண்டு அன்றைக்கு அவருடைய மரணத்தின் சமயத்திலும் கூட அவர் அதை சொல்லுகிறார். எருசலேமே எருசலேமே, உன்னை குறித்து நான் அதிகமாய் வியாகுலப்படுகிறேன். நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி போகிற அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ரொம்ப வருத்தத்தோட அவர் அதை சொல்றார். ஏன்னா அவங்களுக்கு வரப்போகிற நேரிட போகிற பயங்கரத்தை அவர் அறிந்தவரானபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கு ஏசாயா எப்படி பரிதபித்தாரோ அவருக்கு தெரிஞ்சது கர்த்தர் கொடுத்ததை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா எல்லாம் அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு பிரச்சனையை பார்த்து அவரும் மிகவும் வருத்தப்படுகிறதை புதிய ஏற்பாட்டுல நம்ம சுவிசேஷத்துல வாசிக்கும், மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும். இன்னும் இந்த மோவாபை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பவுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இங்க டைம் லிமிட் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு வசனம், ஒரு வார்த்தைகள் இங்க இருந்தாலும் 3 வருஷம் அப்படின்னு கொடுத்திருக்கிறது. இது வந்து அந்த காலத்துல டைரக்டா ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட அந்த வருஷங்களாகவும் இருக்கலாம். கூலிக்காரனுடைய வருஷங்கள்னு சொல்லும்போது பொதுவா அன்றைக்கு லேபரர்ஸ ஒரு கான்ட்ராக்டா எடுத்துக்கிறதுக்கு 3 வருஷங்களா எடுத்துக்குவாங்க. அதனால அது சொன்னதாகவும் இருக்கலாம். ஆஹ் கர்த்தருடைய காரியத்தை எதுவுமே நாம வந்து என்ன செய்ய முடியாது. ஒரு ஹியூமன் மைண்டுடைய டைமிங் அந்த லிமிட் நம்ம கால்குலேஷன்ஸ்ல நாம அவருடைய காரியங்களை விளங்கி கொள்ளவே முடியாது. வேதத்துல நம்ம வாசிச்சிருக்கோம், அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. சோ நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நம்மால அந்த காரியங்களையும் மணி நேரங்களையும் நாம் திட்டமிடவே முடியாது. அது கர்த்தருக்குரியது, கர்த்தர் தான் அறிவார். அவருடைய வருகை குறித்தே நம்ம உதாரணமா பார்த்தோம்னா, அவர் திரும்ப வருவதை இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. அதை எப்ப வரணும், எப்ப நடத்தணும்னு பிதாவானவர் மாத்திரமே அறிவார். அப்போ எல்லாமே அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது, அவருடைய கையில் இருக்கு, அவருடைய ஞானத்துல இருக்கு. நமக்கு அதை நாம் விளங்கிக் கொள்ளவே முடியாது. அப்ப இங்கேயும் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா இட் டசன்ட் மீன் அபவுட் டைமிங் 3 நாள் 3 வருஷம் அப்படியெல்லாம் இல்லை. இட் கேன் பி எனிதிங் மோர் தென் தட், இட் கேன் பி எனிதிங் லெஸ் தென் தட். அப்போ மோவாபின் மகிமையும் அதன் எசன்ஸ் என்ன, மோவாபு அழிந்து போக போகுது. அப்ப அது அழிந்து போய் சீரழிந்து போனாலும் நாம் ஏற்கனவே உபாகம புஸ்தகத்துல கர்த்தர் சொன்னது போல அவர்களை முற்றும் அழிக்காதீர்கள்னு சொல்றார். ஏன்னு சொன்னா அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களோடு, இஸ்ரேல் கோத்திரத்தாரோடு இரத்த சம்பந்தப்பட்டவர்கள். அவர்கள் எவ்வளவு பாவிகளா இருந்தாலும், சாபமுள்ள மக்களா இருந்தாலும், சோதோம் கொமாராவை எப்படி ஒன்றுமில்லாமல் அழித்தாரோ அது போல இந்த மோவாபை அழிக்க அவர் விரும்பவில்லை. அப்பவே அதுல சொல்றாரு, முழுசும் அழிக்காதீங்க அப்படிங்கிறாரு.
அதே போல இங்கேயும் நாம பார்க்கிறோம், அதுல கொஞ்சம் மீதி இருக்கும். அது மிகவும் சிறிதும் அற்பமுமாய் இருக்கும். ஆனா மீதி இருக்கும். There will be a remnant. Because even if God is judging them and allowing them to be destroyed, He doesn't simply wipe away. Uh, that shows His mercy. அவருடைய இரக்கத்தை அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஸோ இந்த மொத்தமான இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த judgment will come upon them for certain. அவ்வளவுதான். இட் இஸ் நாட் எனி எக்ஸாக்ட் டேட். அந்த மாதிரி நாம எப்பவுமே அதை எடுத்துக்கொள்ள கூடாது. எப்பவுமே எதுவுமே அநேகர் இந்த மாதிரி தவறை செய்து ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்கள். அதாவது இந்த நாள்ல இப்ப வந்துருவாங்க. ஏன்னா உலக கணக்குப்படி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இப்ப நடந்துரும், இப்ப முடிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில கூட நம்ம என்ன பார்க்கிறோம், அதுக்கப்புறமும் இவ்வளோ வருஷங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லினியம் ஆரம்பிக்கும் போது எவ்ரிபடி தாட் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு எண்ட். பட் தென் இப்போ நம்ம 25 வருஷம் கடந்து வந்துட்டோம். நாமே இருந்து நம் கண் முன்னாகவே 25 இயர்ஸ் வி ஹவ் கிராஸ்ட். ஸோ இது மாதிரி நிறைய காரியங்கள் மனுஷருடையும் இயற்கையும் சூழ்நிலைகளும் எல்லாம் இருந்தாலும் God is all sovereign. நமக்கு எதிரா நமக்கு எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் இருந்தாலும் God is sovereign. He knows when to stop, when to start, when to finish. எல்லாமே அவருக்கு தெரியும். So if we are to wait, we have to wait. We cannot just நம்ம அந்த டைமிங்கை நாமே அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள அழைக்கப்படவில்லை. அது நம்முடைய கையில் இல்லை. இது வந்து 16ஆம் அதிகாரத்தின் சாராம்சம். நாம இப்போ அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 17ஆம் அதிகாரம். நான் சொன்னேன் 13ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம் 23ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கிறபடி நாம் அறிந்து கொள்வது தேசங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகள், தேசத்தை குறித்த பாரங்கள். இதுதான் நாம வந்து இந்த 10 அதிகாரங்கள்ல பார்க்கிறோம். 10 11 அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த 17ஆம் அதிகாரம் குறிப்பாக எந்த பட்டணத்தை குறித்து, எந்த தேசத்தை குறித்துன்னு பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் பொதுவா இருக்கிற அருகாமையில் இருக்கிற தமஸ்கு பட்டணத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு. இது தமஸ்குவை குறித்த பாரம். அதனால சிரியாவுக்கும் அது சம்பந்தப்படும், இஸ்ரேலுக்கும் சம்பந்தப்படும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இட் இஸ் வெரி ரெலவென்ட் டுடே. இன்னைக்கு இருக்கிற த்ரெட், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதாவது இஸ்ரேலும் சிரியாவும் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது, அதை குறித்ததான ஒரு செய்தியாகத்தான் இந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ அதுல முக்கியமான பட்டணம் வந்து தமஸ்கு. இந்த தமஸ்குன்னு சொன்னோன்னே நமக்கு யார ஞாபகம் வரும்? பவுலை தான் ஞாபகம் வரும். உடனே நமக்கு யார ஞாபகம் வரும்னா பவுல் தான் ஞாபகம். புதிய ஏற்பாட்டுல வர பவுல். ஆனா இந்த தமஸ்குவை ஏசாயாவை அந்நாட்கள்லேயே பாரப்பட்டு சொல்லியிருக்கிறார். இந்த தமஸ்கு, இந்த டமாஸ்கஸ், அது வந்து ஒரு ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு பட்டணமாய் அந்நாட்களில அந்த சீரியா பகுதியில இருந்திருக்கிறது. அது வந்து ரொம்ப அழகான பட்டணமும் கூட. ஆனா இத வந்து முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அது அப்படியே தரைமட்டம் ஆயிடும், மண்மேடுகளாய் போய்விடும் என்று சொல்லி முதல் வசனத்திலேயே நம்ம அதனுடைய நியாய தீர்ப்பு பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த நாட்டின் மேல் அந்த அசீரியர்கள் வந்து அதை ஒன்றுமில்லாமல் நாசமாக்குவார்கள் என்று கர்த்தர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இது வந்து சீரியான்னு இன்னைக்கு நாம சொல்றோம். அன்றைக்கு அதை ஆராம் என்று சொன்னார்கள். அராமியர், ராம், ஆராம் அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த இடம். அங்குள்ள மக்கள் அராமியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்களுக்கு
எல்லா தலைநகரம் இப்ப நமக்கு டெல்லி எப்படி ஒரு தலைநகரமோ அதுதான் வந்து பார்லிமெண்ட் இருக்குது, அங்கதான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அங்கதான் எல்லா ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குது. அது மாதிரி அன்றைக்கு அந்த டெமஸ்கஸ் வாஸ் த சென்டர் ஆஃப் ஆல் திஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த அந்த சிறிய பகுதியில. அடுத்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு பட்டணமா இருந்தது. அதுல வந்து ம், ஆ, 2 முக்கியமான ராஜாக்கள் அதை ஆண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. அது பென்ஹடாத் அண்ட் ஹெசேல், அந்த 2 ராஜாக்களும் அன்றைக்கு இதை இந்த பட்டணத்துல இருந்து அந்த சீரிய நாட்டை ஆண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இது இப்படியாக எத்தனை நாட்களுக்கு இருந்ததுன்னா, அந்த அசீரிய படையினர் வந்து முற்றுகையிடும் வரைக்கும் அசிரிய ராஜாவாகிய திக்லாத் பிலேசர் 3ஆம் டிக்டாட் பிளேசர் வர வரைக்கும் அது நல்ல ப்ராமினெண்டா இருந்தது. ஆனா அவர் வந்துதான் அதை வந்து பூரா தரைமட்டமாக்கிட்டாரு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் சரி, அந்த தமஸ்கு பட்டணத்துல ஒரு கமர்ஷியல் சென்டரா இருந்ததுனால இதே மாதிரிதான் வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரிதான் அந்த வியாபார ஸ்தலங்கள் இருக்கும். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இது வேதத்துல ஆதியாகம புத்தகத்துல இருந்தே குறிக்கப்பட்டிருக்கு இந்த தமஸ்கு என்கிற பட்டணம். பாத்தீங்கன்னா எலியேசர் எலியேசர் வந்து ஆபிரகாமுடைய பிஏ. ஆபிரகாமுக்கு முக்கியமான காரியங்களை செய்யணும்னா ஒரு நம்பத்தகுந்த மனுஷன் யாருன்னா எலியேசர். எவ்வளவு தூரம் நம்பத்தகும்னா ஈசாக்குக்கு பொண்ணு பாக்குறக்கே எலியேசரை தான் அனுப்புனாரு. அப்போ அந்த எலியேசர் வந்து இந்த தமஸ்கு பட்டணத்தை சேர்ந்தவர். அடுத்தது தாவீதும் தன்னுடைய முற்றுகை பட்டணமாக, தன்னுடைய ஆர்மி கேம்பெயினாக இந்த தமஸ்கு பட்டணத்தை பயன்படுத்தினார் என்று சொல்லி 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். ஆனா இது அசிரியர்களுக்கு முன்பாக இந்த பட்டணம் முழுமையாய் அடிபட்டதற்கு நெபுகாத் நேசாரும் ஒரு காரணம். பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேசர் அவரும் அதை முழுமையா ஒன்றுமில்லாமல் ஆக்கினதை நாம பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் இந்த கிலியாத் கிலியாத் பகுதியில அவர்கள் செய்த அக்கிரமத்திற்காகத்தான் இத வந்து அவர் வந்து கர்த்தர் அனுமதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தரே அந்த ராஜாக்களுடைய வீடுகளின் மேல, ராஜாக்களின் அரண்மனைகளின் மேல நெருப்பை தீ பற்றும்படியாக செய்தார் என்று சொல்லி ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். சோ இது எல்லாம் மொத்தமா கர்த்தர் அனுமதித்த காரியம். இதுல இருந்து இன்னொன்று நம்ம நல்லா கத்துக்கிற காரியம் என்னன்னா, தேசங்களிலே நடைபெறுகிற யுத்தமாகட்டும், அழிவுகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அறிவார், கர்த்தர் அனுமதிக்கிறார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது இதெல்லாம் மனதுல வைத்து ஜெபிக்க வேண்டும். அதே போல இதுல எல்லாத்திற்கும் நாம காரியங்களை விளங்கிட்டு ஜெபிச்சோமானால், காரியங்களை விளங்கிட்டு நம்ம அதனுடைய போக்கை ஃபாலோ பண்ணவும் நாம அழைக்கப்படுகிறோம். அப்பதான் கர்த்தருடைய செயல் என்ன, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், கர்த்தர் நம்மை எதற்காக இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இதெல்லாமே நமக்கு விளங்கும், நமக்கு புரியும். நம்ம சில சமயம் ரொம்ப கேஷுவலா சில ஆக்சிடென்ட்ஸு, சில ஃப்ளைட்டு டெத்ஸு, அந்த ஃப்ளட்ஸு, இதெல்லாம் சும்மா ரிப்பீட்டடா வந்தாலே நம்ம என்ன நினைச்சிடுறோம், ரொம்ப கேஷுவல் ஆயிடுறோம். பட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு நோ திஸ் ஃபார் அ பர்பஸ், வித் அ பர்பஸ். ஸோ அதை நாம புரிஞ்சுக்கணும், நாம அதற்கென்று செயல்படவும் அழைக்கப்படுகிறோம். இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல நமக்கு நல்லா தெரியும். இட் இஸ்
இந்த மெயின் ஃபோக்கஸ் வந்து சால்ஸ் கன்வர்ஷன். தமஸ்குக்கு அவர் போய் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி அவர் செல்லுகிறார். ஆனா அங்கே அவருக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒளியின் மூலமாக, ஒரு பேரொளியின் மூலமாக அவரை சந்தித்து அவரோடு பேசி அவரை மனம் திரும்பும்படியாக செய்த இடம், அந்த முக்கியமான இடம் அந்த தமஸ்கு. இத்தனை நேரம் நம்ம பழைய ஏற்பாட்டுல பற்றி அநேக காரியங்களை பேசணும். போர் நடந்தது, போர் வெற்றியானது, ஒரு கமர்ஷியல் சென்டர், இது எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறந்த ஒரு சிறப்பு என்ன? சவுலை முகமுகமாய் ஆண்டவர் ஒளியாய் அவரை சந்தித்தது. எவ்வளவு பெரிய காரியம். அதுதான் தட் டிராஸ் ஆல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆல் சிக்னிஃபிகன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி அதர் திங்ஸ். இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான காரியம் இதுல நமக்கு விளங்குது. என்னன்னா, பவுல் அந்த இடத்துக்கு போகும்போது எதற்காய் போனார்? அங்குள்ள யூத கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக. அப்படின்னா அன்றைக்கே அந்த தமஸ்கு பட்டணத்துல, அந்த சிரியா நகரத்துல யூதர்களும் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்தது மேபி ஃபர்ஸ்ட் டு 4th செஞ்சுரி, இல்லைன்னா ஈவன் எக்ஸாக்டா சொல்லணும்னா 5th 6th செஞ்சுரிஸ். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே 4 BC அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ காலகட்டங்கள்ல அது சபை எழும்புற அதாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அடுத்த கொஞ்சம் வருஷங்கள்லயே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த பகுதியில கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். எப்படி இருந்திருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களா இருந்திருக்கலாம், அந்த கூட்டத்தாரா இருந்திருக்கலாம், அல்லது அந்த 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற மாதிரி சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருந்திருக்கலாம், அல்லது அன்றைக்கு அப்போஸ்தலர் அந்த பெந்தகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாரும் எருசலேமுக்கு வந்து போன அப்படிப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி அங்க கிறிஸ்தவர்களாய் இருந்திருக்கலாம். எப்படினாலும் அன்றைக்கே அப்பொழுதே அந்த சீரியா பகுதியில அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருந்திருக்கிறாங்க. அத செய்தியை கேட்டுதான் பவுல் வந்து வைராக்கியமாய் கடிதத்தை வாங்கி கொண்டு சென்று அந்த யூதர்களை அழிக்கிறதுக்கு புறப்பட்டு போகிறார். அங்கதான் மிராக்குலஸா அந்த மக்கள் காக்கப்படுறாங்க. இந்த மனுஷனை சந்தித்து இவரை தன்னுடைய பாத்திரமாய் தெரிந்து கொண்டு அதற்கான ஒரு சந்திப்பின் நிமித்தமாய் அந்த மக்கள் காக்கப்படுகிறார்கள். இன்றைய வரைக்குமே அந்த சீரியன் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு ஆர்த்தடாக்சிக்கல் வெரி ஸ்டான்ச் பிலீவர்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு உண்டு. அது முக்கியமா கேரள பகுதியில அவங்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த விதமாக தான் இந்த சீரியன் கிறிஸ்டியன்ஸ், அதுதான் இந்த டமஸ்கு, அதுக்காக இந்த டமஸ்கஸ் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். இது இல்லாதபடிக்கு கூட பவுலின் வாழ்க்கையில நம்ம பல சமயங்கள்ல பார்க்கிறோம். அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படும்படியாக அவருக்கு ஒரு சூழல்ல வரும்போது அங்குள்ள கிறிஸ்தவர்கள், அங்குள்ள யூதர்கள் அவரை ஒரு கூடையிலே வைத்து என்ன செய்யறாங்க, அரண்மனை மதிலுக்கு பின்னால அவரை தப்புவிக்கிறதுக்கு அவரை எடுத்துக்கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். சோ இதெல்லாம் இவ்விதமாய் அந்த தமஸ்கு ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். இப்போ நாம இந்த தமஸ்குவின் பாரத்தை பார்க்கலாம். முதல் வசனத்தை நான் சொன்னது போல பாருங்க, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். பாழான மண்மேடு. இன்னைக்கு அது மாதிரி எத்தனை நகரங்கள், எத்தனை இடங்கள் இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வயநாடு லேண்ட்ஸ்லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் எஸ்டேட் சம்பளம் அழிந்து போய் மண்மேடாய் மாறி இருக்கு. இது மாதிரி எத்தனை காசா, எங்க போய் பார்த்தாலும் திரும்ப ஒரு ரெஸ்டரேஷனுக்கோ திரும்ப அங்க வாழ்றதுக்கோ அங்க வழியே இல்லை. அதேதான் அந்த 2ஆம் வசனம் சொல்லுது. அங்க மிரட்டுவார் இல்லாமல் மந்தைகளின் வெளியாய் இருக்கும் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அரண் எப்பிராயிமையும் ராஜாங்கம்
தமஸ்குவையும் விட்டு அரண்னா பாதுகாப்பு. எப்ராயிம் சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இங்க 2 பேரையுமே சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பும் தமஸ்குவின் அரசாங்கமும் ஒளிந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதி இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். அதாவது அன்றைக்கும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த 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 மக்களுக்கு என்ன ஏற்படும்னு சொன்னா, எப்படி இஸ்ரேலுடைய மகிமை ஒளிந்து போனதோ இவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். யாக்கோபின் மகிமை குறைந்து போம், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். நம்ம இன்னைக்கு நிறைய இது காமனா பார்க்கிறோம்ல. எங்களுக்கு எங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வருவாரு. அதாவது ஹெல்ப்னா he will come to collect money for a particular mission. அப்படி வர்றவரு பார்த்தோம்னா வர 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 அவருடைய அந்த அப்படியே இழைச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. நேற்றைய தினத்துல திடீர்னு எங்களுக்கு செய்தி அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. So that is a very significant thing which we have to notice. சடனா எந்த காரணம் இல்லாம ஆட்கள் அப்படியே அழைச்சிட்டு போறாங்கன்னா we have to be cautious. என்னன்னு உடனே பார்க்கணும். அவர் அதுக்கு மெடிக்கேஷனுக்கு போகவே இல்லை. he finally succumbed to that. அது மாதிரி இந்த அதாவது அந்த மாதிரி எப்படி அப்படி ஆகுதோ இந்த மகிமையும் அப்படியே குறைந்து போம்னு அவர் ஒரு உதாரணமா சொல்றாரு. அது போல இங்கேயும் பாருங்க நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கிறாரு. ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கு. இது இட் இஸ் நாட் பாசிபிள். அதை அங்க அவர் அப்படி சொல்றாரு, ஒரு கான்ட்ராஸ்டா சொல்றாரு. அதே போல ஒலிவ மரத்தை உழுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய. See, everywhere when he pronounces some judgment, he never fails to give us a light ray of hope of the remnants. பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும் என்று. இங்கேயும் அதே தான் சொல்ல. அந்த காய்கள் அந்த கனிகள் எல்லாம் யாரை குறித்து சொல்லுதுன்னா இந்த ஜனங்களை குறித்து சொல்லுது. அப்படி சொல்லும் போது அங்க பாருங்க பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இன் எவ்ரி சாப்டர் இந்த புத்தகத்துல தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை, அவரு கொடுக்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு சாப்டர்லயும் இந்த தீர்க்கதரிசி சொல்லாம விடுவதே இல்லை. அதை நம்ம எல்லா இடத்துலயுமே நாம பார்க்கிறோம். So that is the same thing whatever we have just discussed. அடுத்த பாத்தீங்கன்னா தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின ஸ்தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். So now do we realize why God should punish, why God should pronounce judgment? He only wants them to turn to him. இதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அவர்களை அழிப்பதோ அவர்களை துன்புறுத்துவதோ கர்த்தருடைய நோக்கமே அல்ல. கர்த்தர் he loves these people so much that he wants them to turn towards him. See, if we had really hurt him, our God is a merciful God, that's a different thing. But when he wants to really punish, he would have just left them to their own desires and they would have perished. But that is not what is his plan. So here also we find இந்த மக்களையும் அவர் அதிகமாய் நேசிப்பதினால அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க எல்லாம் தங்களுடைய வழிகளை விட்டு திரும்ப. அப்போ இந்த இருந்து என்ன தெரியுது? These people also who were Christians have now deviated. So today, even today, நாம ஒருவேளை deviate பண்ணி we may not worship idols, but what are we doing? What idols do we have in our lives?
வாட் ஆர் த ப்ரையாரிட்டிஸ் டு வி ஹேவ் இன் அவர் லைஃப்ஸ், வி ஷுட் செக். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காமல் போனால இதுதான் நேரிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி அவர் என்ன செய்வாரு, நாம் அவரை நோக்க. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆத்தென்டிக்கா சொல்றாரு, தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். So until then there will be chastening, there will be judgment. அப்போ என்ன சொல்றாரு, அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தலையை போலவும் நுனி கொம்பை போலவும் ஆகி பாழாய் கிடக்கும். அப்போ அந்த சிவியர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குமா, அப்படியே அந்த நுனி கொம்பு கூட பாழாய் போயிடும். The sprouts also will decay. அப்படி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்ல. We'll be waiting for the sprout to come. வரும்போதே கருகி வந்துச்சுன்னு வைங்க, எவ்வளோ வருத்தமா இருக்கு. இப்போ ரோஸ் செடியெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம வைக்கிறோம், அதுல இருந்து அப்படி வரும், அந்த குருத்து வரும், பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே ரெட் டிஷ்ஷா அப்படி வரும், வந்துன்னு கொஞ்ச நாள் அப்படியே கருகிடும். ஸோ ஆல் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், all the hope that we had that it will bloom would be vanished, terrorist. So இப்போ இங்க என்ன நாம ஃபைனலா பார்க்கிறோம்னு சொன்னா, God wants our response to humble ourselves and to worship him, turn to him. ரெண்டு தான் அவர் எப்பவும் எதிர்பார்க்கிறது. நம்முடைய, அதாவது நாம சில காரியங்களை விட்டுடணும், விட்டுட்டு அவர்கிட்ட திரும்பணும். நாம தூக்கிக்கிட்டே திரும்ப முடியாது. அது பெர்ஃபெக்ட், அது கம்ப்ளீட் பர்ஃபெக்டுக்கு முடியலனாலும் கம்ப்ளீட் சப்மிஷனோ கம்ப்ளீட் சரண்டரோ கிடையாது. நமக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விடுற வரைக்கும் அவர் என்ன செய்வாரு, இந்த சிக்ஷைகளை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். ஸோ அந்த நேரத்துல யார் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ பாசிட்டிவா டுவர்ட்ஸ் ஹிம், டேர்னிங் டுவர்ட்ஸ் ஹிம், God will protect them. ஸோ அதைத்தான் இவர் இந்த இடத்துலயும் நமக்கு சொல்றாரு. அந்த மக்களுக்கும் அவர் கொடுத்த நியாய தீர்ப்பின் நோக்கம், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் விடணும். அந்த இன்சென்ஸ் ஆல்டர்ஸ், உடன் இமேஜஸ், பேகன் ஆல்டர்ஸ், இதை வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? வாட் இஸ் அவர் தட் இன்சென்ஸ் ஆல்டர் இன் அஸ்? வாட் இஸ் தட் பேகன் ஆல்டர் இன் அஸ்? We should see. அதை விட்டுட்டு அவர்கிட்ட நம்மளை ஹம்பிளா அவரை அக்செப்ட் பண்ணும்போது he will give us that protection, because our hope should always be nothing less but on him. It should be on him. சரி, அப்போ அத பாருங்க, அடுத்தது பாருங்க, அதே தான் சொல்றாரு பாருங்க. உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல், நான் தான் உன் ஸ்ட்ரென்த், நான் தான் உன்னுடைய வெல்த், நான் தான் உனக்கு எல்லாமே, பாதுகாப்பு எல்லாமே நான் தான். ஆனா என்னை நீ விட்டுட்டு உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ எவ்வளவு, உடனே அவர் எக்ஸாம்பிளா சொல்றார், நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும். இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படி எல்லாம் தானே செய்யறோம். we take all hybrids, we take all the best plants, saplings from all different countries, நல்ல ப்ளூம்ஸ் இருக்கிறது, நல்லா கனி கொடுக்கறதுன்னு அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி சாய்ஸஸ்ட் எடுத்து வச்சா கூட அவர் என்ன 11ஆம் வசனத்தை சொல்றாருன்னா, பகற்காலத்துல வளரும், விடிய காலத்துல விதை முளைக்கும், ஆனா நீ பலனை சேர்க்கிற நாள்ல என்ன கிடைக்கும்? துக்கமும் கடுவேதனையாகவே இருக்கும். இட் இஸ் பிகாஸ் யூ have not left. விட வேண்டியதை விடவில்லை. நீ ஒருவேளை என்கிட்ட திரும்பி இருக்கலாம், ஆனா நீ விட வேண்டியதை இன்னும் விடல. விட வேண்டியதை நீ விட்டாதான், விட்டு நீ திரும்பினாதான். அப்ப அந்த விடணுங்கிறது இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு காரியம் வேதனையா இருக்கலாம், அதை விடுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம்,
அந்த விடுறதுக்கு நம்மளுடைய பெருமையே, நம்முடைய என்ன சொல்றது, அப்படியே விட்டு கொடுத்து தாழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாகலாம். அப்படியெல்லாம் ஆகிறது. ஆனாலும் அதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போமானால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இல்லைன்னா நீ என்னதான் செஞ்சா கூட, எவ்வளவோ நீ அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி சூஸ் பண்ணி என்னதான் எடுத்து நீ காரியத்தை செய்தாலும் பலன் ஒன்றுமே இருக்காது. இதை ஆகாய் 1 6 இதே மாதிரி ஒரு எச்சரிப்பை, இவங்கெல்லாம் கான்டெம்பரரி ப்ராஃபிட்ஸ். அப்ப அப்ப என்ன சொல்லியிருக்கிற, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீ நிறைய விதைச்சிருக்கிற, ஆனா when you bring back ஒரு கொஞ்சம் தான் நீ கொண்டு வர, அறுக்கிறது மிக குறைவாய் இருக்கிறது. நீ நல்லா சாப்பிடுற, ஆனா உனக்கு ஒரு பலன் இல்லை. நல்லா குடிக்கிற, ஆனா உனக்கு ஃபுல்லா என்ன இல்லை, யூ ஆர் நாட் ஃபில்டு வித் ட்ரிங்க். நீ உடுத்துற, அவங்களுடைய அவங்களுடைய கான்செப்ட்ல உலன் கார்மெண்ட்ஸ் நீ உடுத்துற, ஆனா என்னாச்சு, உனக்கு வார்ம்த் கிடைக்கல. நீ சம்பாதிக்கிற, ஆனா அதெல்லாம் எப்படி இருக்கு, ஓட்டப்பையில போட்ட மாதிரி இருக்கு. எசன்ஸ் ஆஃப் இட் இஸ் வாட், யூ ஆர் நாட் ரீப்பிங் த blessing. Why? You are not surrendering yourself. அதுக்கு அவரை அவரை பின்பற்றி அவருக்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாமே அவர் ஆசீர்வதித்து தருவார். நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பலனை கொடுப்பார், நமக்கு பாதுகாப்பு தருவார், நம்ம கேட்காததையும் தருவார், கேட்டதையும் தருவார், இல்லாததை இருக்கிறதாக தருவார், வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாய் தருவார். எல்லாம் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம சரண்டர் பண்ணும் போது, அது இல்லாம சுயமா நாமா நம்முடைய பலனை, நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய அறிவை நம்பி இருந்தோமானால் இந்த நிலைமை தான். அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, நீ விட்டுட்டு வா, அந்த விட்டுட்டு வா. இப்போ அந்த பணக்கார வாலிபனுக்கு என்ன சொன்னாரு, ஒன்னே ஒண்ணுதான், நீ எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா. பிகாஸ் தட் வாஸ் ஹிஸ் கிளட்ச். அத கையில வச்சுக்கிட்ட. எப்பவுமே எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, காரை விட்டு இறங்கும் போது இறங்குறப்ப கூட இந்த பையன் ஹேண்ட்பேக்கை கையில இடுக்கிட்டே தான் வருவேன். அப்ப அவர் சொல்லுவாரு, நீ பரலோகத்துக்கு போனா கூட நீ இதே மாதிரிதான் போவ, உன்னை உள்ள விட மாட்டாங்கன்னு. ஏன்னா அந்த பேக்கை நான் கையிலேயே வச்சிருப்பேன், எப்போ எங்கேயும் அந்த பேக்கை விட மாட்டேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ். அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன கிளச் வச்சிருக்கோம், வாட் இஸ் இட் தட் we are holding on to as our special thing, as the most important thing, அல்லனா as our loving thing. அது நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அது நாம சில சமயத்துல ஆராய்ச்சி பார்த்த முடியாது. அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வழியை கொடுத்திருக்காரு. ஆவியானவரோடு துணையோடு நாம நல்லா செபிக்கும் போது, உபவாசிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம ரொம்ப புரிந்து இந்த நாட்கள்ல இதுக்கு தான் அவர் இந்த வசனங்கள் மூலமா நம்மோடு கூட அவர் பேசுறாரு. இது ஒரு இந்த கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன் ஒன் வே this does not seem like a great sin. It is a sin to forget the God of your salvation because he created you and because he is the God of your salvation. If you forget him, you can forget about your salvation. இது அதாவது அவரை மறந்துடுறது, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம வேறு சில காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது. அது இப்ப நான் சொல்லும் போது ஒரு பெரிய பாவமா தெரியுது. ஆனா அத நம்முடைய செயல்கள்ல பார்க்கிறப்போ அதை நம்ம பல விதங்களில நம்ம அதை அந்த மாதிரி செயலை செஞ்சிடுறோம். அப்படியே எண்ணத்தோட கூட செய்யாட்டினாலும் அதை அப்படிதான் செஞ்சிடறோம். அப்ப அந்த மாதிரி செய்யறப்பதான் என்ன ஆக்சுவலா வாட் வி ஆர் டூயிங் இஸ் திஸ். நம்மை உண்டாக்கின கர்த்தரை மறந்து விடுகிறோம். நமக்கு கொடுத்த அவர் மீட்பை நாம் எதிர்க்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம். அவர் செய்த தியாகத்தை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறோம். அவர் நமக்கு செலுத்தின கிரயத்தை வீணாக்கி விடுகிறோம். இமேஜின், இது மாதிரி வேர்ல்ட்லி திங்காவே யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக ஒருத்தர் ஒரு
ப்ரைஸ் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு பிளேஸை உங்களுக்காக ஒரு இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அண்ட் யூ பி சோ கேர்லெஸ் அபவுட் இட், அதை தூக்கி வீசுனேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்காக செய்தவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அநேக சமயம் இட் கேன் பி பேரண்ட்ஸ், இட் கேன் பி டீச்சர்ஸ், இட் கேன் பி மென்டர்ஸ், இட் கேன் பி த சர்ச் லீடர்ஸ், யூத் லீடர், யாரா வேணா இருக்கலாம். அவங்க உனக்காக செய்தத நீங்க வந்து அத அலட்சியப்படுத்தினா எப்படி இருக்கும்? It can even be between in the family, husband and wife, or a parent and a child. எவ்வளவு மனவேதனை ஏற்படும் இல்லையா? அதைத்தான் நாம செய்யறோம். அது வந்து நம்ம அது செய்யணும்னே நோக்கத்துல செய்யாட்டியும், நம்ம செய்யற காரியங்கள் இந்த மாதிரியான ஒரு பலனை தரும்னு சொல்லி, இதுதான் குறிக்குதுன்னு சொல்லி கர்த்தர் அங்க நமக்கு விளக்கி காட்டுகிறார். அந்த மக்களோடு அதுதான் அவர் பேசுறார். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுல ஜனங்கள் நிறைய இருந்து அவ்வளவு ஜனத்திரள்கள் இருந்தாலும் அவங்களுடைய அமளியெல்லாம் அப்படி ஒரு பயங்கர இரைச்சலா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவார், அவர்களை அதட்டுவார். அவருடைய தண்டனை வரும். அந்த சமயத்துல அவங்க என்ன ஆவாங்க, தூரமாய் ஓடி போவார்கள். அவருக்கு கர்த்தர் in all these situations, what is the only thing God wants is, God wants them to trust him and trust him only. அதுதான் அவருடைய ஒரே காரியம். அப்ப இது இத்தனை தடவை இவர் சொல்றாருன்னா நம்ம இன்னும் எவ்வளவோ காரியத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் நாம எண்ணத்துல குறைஞ்சிட்டோம், இல்ல நாம என்ன செய்யறோம், எதையாவது செய்யறோமா, இது நம்ம யோசிக்கணும். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் விகிதமுமாயிருக்கும். நாம மாத்திரம் அவர்கிட்ட நம்ம நம்பிக்கையை வச்சுட்டோம்னா இப்படி பிரச்சனை தான் நடக்கும். அதாவது சாயங்காலத்துல இருக்கிற செய்திகளை நமக்கு அந்த நேரத்துல இருக்கிற நம்மளுடைய சிச்சுவேஷன், நமக்கு சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்ம எடுத்திருக்கிறது முயற்சிகள், நமக்கு வர வேண்டிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ட்ரபிள்சமா இருக்கும், கலக்கமா இருக்கும். there is no hope, there is no way. இனி என்ன ஆகுமோ எப்படியோ என்னமோ, அப்படிதான் சாயங்காலத்துல இருக்கிற ஒரு செய்தி, சாயங்காலத்துல இருக்கிற ஒரு மனநிலைமை. ஆனா அதுவே விடியற் காலத்துல, அதாவது ஓவர் அ நைட்ஸ் டைம், again I'm telling you, does not mean one night, it can be any time but God's time. அப்போ அந்த காலத்துக்கு வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ஒழிந்து போவார்கள், எல்லாமே மாறி போகும், சிச்சுவேஷன் வில் சேஞ்ச். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற நம்பிக்கை. ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த நம்பிக்கையை நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்கிறாரு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் திரும்ப திரும்ப God expects our consecration. ஒவ்வொரு அதிகாரத்திலும் God gives a second chance. ஒவ்வொரு அதிகாரத்திலும் God is restoring people, and in every chapter we find a small remnant is left for his glory. இதை திரும்ப திரும்ப வாசிச்சுக்கிட்டே இருக்கோம் நாம. ஆனா இதை பற்றி ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோமா? ஆர் வி டேக்கிங் திஸ் அஸ் அ சீரியஸ் திங் இன் அவர் லைஃப்? அதுதான் God wants us to reminder today. ஸோ இன்னைக்கு எப்படியா இருந்தாலும், என்னவா இருந்தாலும், ஒரு சில சமயத்துல கர்த்தர் நமக்கு பாடத்தை நம்முடைய எதிரி மூலமாகவே சொல்லுவார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாபிலோன் ராஜாவை கருவியா பயன்படுத்தி, அசீரிய ராஜாவை கருவியா பயன்படுத்தி அவர்கள் திருந்துறதற்கு அவர் உதவி செய்தாரோ, அது போல நமக்கும் அவர் செய்வார். ஒரு பாவியை கொண்டு இன்னொரு பாவிய அவர் வந்து எச்சரிப்பார். இதனால அந்த பாவி மூலமா நாம எச்சரிப்பு பெற்றுட்டோம், அந்த பாவி மூலமா நமக்கு ஆலோசனை வருதுன்னு சொன்னா, அந்த பாவி வந்து ஆண்டவருடைய கையில இருக்கிற கருவியா இருக்கிறபடினால அவரை மன்னிச்சிட்டாருன்னு நம்ம நினைக்க முடியாது. ஒருவேளை நாம் தான் அந்த கருவின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து நான் ஒரு பாவி,
என்ன மூலமா எச்சரிப்பு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நான் என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. என் பாவத்துக்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். God is a just God. நம்மால மற்றவங்களுக்கு நன்மை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு, உதாரணமா ஊழியம் செய்யறோம்னு சொல்லிட்டு நமக்கு தண்டனையில நியாய தீர்ப்புல தப்பிச்சுக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஊழியத்தை செய்யறதுனால நான் கர்த்தரோட காரியம் தானே செய்யறேன் அப்படின்ட்டு நாம பாவத்துக்குள்ள தப்பிக்க முடியாது. அதுதான் அவர் சொல்றார். அவர் God is a righteous God. நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னா, அவரை அவருடைய நீதிய நமக்கு தர்றாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அதற்கப்புறம் நமக்கு இந்த தப்ப பிரிக்க முடியும். இது தப்பு, இது பாவம், இது அது வரைக்கும் அறியாமையில இருந்திருப்போம். ஆனா ஒன்ஸ் you are saved, you get that sense of righteousness. So nature, that is imputed. That is what is called imputed. So what happens? You are not able to think of the same thing as a desirous thing. It becomes a sin. அது அப்படியே கிளாரிங்கா தெரியுது, இது பாவம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது ஒன்று. ரெண்டாவது, imparting righteousness, in meaning to say, இனி நம்முடைய பாதை எல்லாமே எப்படி இருக்கும்? We will choose the right thing. First we will separate the bad and the good. Then we will have a desire to choose the right. இதுதான் அவர் செய்யற காரியம். அதனால யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. வாட் எவர் we may do. இதுதான் நம்ம மத்திய 7ஆம் அதிகாரத்திலும் கூட நம்ம அதிகமா வாசிக்கிறோம். அவர் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்தில் போக முடியும், பார்க்கவே முடியும், பார்க்கிறோம். வேற யாருமே அவர் ராஜ்யத்துல வர முடியாது. So this is what God wants to remind us through this 17th chapter. 17th chapter ஒரு chapter which talks about a city which was very prominent, which was very special. நம்மளை போல அன்னைக்கே கிறிஸ்தவர்களா இருந்த ஒரு பாரம்பரிய பட்டணம். நம்ம அநேகர் நாம அப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களாயிருக்க நமக்கும் இப்படி ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். லீவ் those things, don't go behind those things. ஏதோ என்ன நம்மளை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது, ஏதோ நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இல்ல நாம எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். See, always we blame something from outside. அது என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அது என்ன இது பண்ணுதுன்னு சொல்லி. எப்பவுமே ஒரு பழைய ஸ்டோரி சொல்லுவோம்ல, ஒரு வெள்ளத்துல ஒரு பையன் கருப்பா என்னத்தையோ பிடிச்சிக்கிட்டு போறான், விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நான் விடான்னு தான் பாக்குறேன், ஆனா அது என்ன விட மாட்டேங்குதுன்னு சொல்றான். அது மாதிரி பல சமயங்கள்ல நம்ம அதுதான் நம்மளை பிடிக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனா சில சமயத்துல நாம தான் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி சில காரியங்கள் உண்டு. நாம கட்டியா பிடிச்சுக்கிறது உண்டு, அது நம்ம பிடிச்சுக்கிறது உண்டு. இதெல்லாம் நாம என்ன செய்யணும்? எது நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கு, நாம யார பிடிக்கணும்? We must cling on to the cross and only cross. அதுதான் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம எல்லாம் இவ்வளவு வயசாயிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இதுலயே ஆராயிறோம், நம்ம எல்லாம் படிக்கிறோம், நாம நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கிறோம், நமக்கு ஏன் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறாருன்னா, still there is something where we have to, because no one can say I have become perfect in all respects. No, we may be good, we may be even above good in certain things, but still we need to become better in certain things. So what is that? Is what God wants us to know, God wants us to realize and to respond in the right way. So let's thank God for the wonderful verses we
meditated today. And praise God. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக, தமஸ்கு பட்டணத்துக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக ஆண்டவரே, அது எங்களுக்கே கொடுத்த எச்சரிப்பாய் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஒரு வசனத்திலும் நீர் எங்களோடு பேசினீர். தகப்பனே, நான் உங்களை கோழி குஞ்சுகளை சேர்த்துக்கொள்றது போல சேர்த்துக்கொள்ளணும்னு விரும்புறேன். அப்படி பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அரணை உங்களுக்கு கட்டளையிடணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ராஜாங்கத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பி யோர் லார்ட். ஐ வாண்ட் டு பி, ஐ ஆம் த சாவரன் காட். ஐ வாண்ட் டு ரூல் ஓவர் யூ. ஆனா நாம அந்த அடைக்கலத்துக்குள்ள இல்லாம வெளியே ஓடுறதுக்கே முயற்சிட்டு இருக்கோம். நமக்கு வெளியே இருக்கிறது அட்ராக்ட் பண்ணுது, வெளியே இருக்கிறது நம்ம பிடிச்சிக்குது, இல்லைன்னா நாம வெளியே இருக்கிறத பிடிச்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எண்ணங்கள், இந்த விதமான காரியங்கள் எங்களிலே எந்த பகுதியில இருக்குன்னு சொல்லி உமக்கு தான் தெரியும் சுவாமி. அது எங்களுக்கு தான் தெரியும். நீர் உணர்த்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் உணர்த்தும். நாங்க இன்னும் இன்னும் முழுமையா ஒப்பு கொடுக்க, பூரணப்பட. யூ வாண்ட் அஸ் டு பிகம் பெர்ஃபெக்ட். யூ வாண்ட் அஸ் டு பி a blessing. யூ வாண்ட் அஸ் டு பி blessed. எல்லாமே உமக்கு மிகவும் பிரியம் சுவாமி. நீர் அதைத்தான் விரும்புகிறீர், அதை செய்ய காத்திருக்கிறீர். ஆனா எங்களில இருக்கிற இந்த சிறிய காரியங்களை மாற்றி, ஆண்டவரே, help us to be a blessing so that we can bless others. அந்த பர்பஸ் லார்ட். எங்களோட லைஃபோட பர்பஸே அதுதான் சுவாமி. அதை நன்கு புரிந்து கொண்டு உமக்கு பிரியமாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களுடைய குறைகள், பலவீனங்கள், சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல, செயல்கள்ல, வார்த்தைகள்ல, எங்களுடைய செயல்பாடுகள்ல எதிலெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் பூரணமாக்கும். You are a perfect God and you want to make us perfect. நான் அவர்களுக்கு ஜீவனை தரவும் அது பூரணப்படவும் வந்தேன். பரிபூரண தேவன், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படியாய் நீர் பரிபூரணப்பட ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய தேவைகள், தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்கி ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, இந்த நாளிலும் வரத்தடைப்பட்ட மக்களை ஆண்டவரே அடுத்த வாரத்துல அழைத்து வரும்படியாய் நோக்கி கெஞ்சுகிறோம். தடையின்றி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you all. God bless you. God bless you. Thank you, ma'am. Thank you, ma'am.